It's not the end, just the beginning. Revival Lights. Be positive, be cheer. ஹாப்பி அண்ட் பிளெஸட் மார்னிங். நம்முடைய வீடியோஸ் ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை உங்களை ரீச் பண்ணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இது போல் மோட்டிவேஷனல் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் நிறைய லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது செதுக்குதல், கார்விங். எப்படி ஒரு கரடுமுரடான பாறையை உளி கொண்டு அழகான சிலையாக மாற்ற முடியுமோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் கரடுமுரடாக இருக்கலாம், வேதனைகளும் சோதனைகளும் நிறைந்திருக்கலாம். ஆனால் அதை வலி என்று உளியை கொண்டுதான் செதுக்க முடியும். அதாவது நம் இருதயத்தில் ஏற்படுகின்ற வலியினால்தான் அநேக காரியங்கள் நேர்த்தியாக மாற்ற முடியும். அந்த வலி என்பது பிறருடைய வார்த்தையினால் இருக்கலாம், நாம் படுகின்ற அவமானங்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற நல்ல ஒரு ஊழியாக செயல்படும். ஒரு அழகான சிலையை வடிக்கும் முன்பாக அந்த கல் மிகவும் கடினமாக இருந்திருக்கலாம். அதே சமயம் அந்த கல்லின் மேல் அநேக புவியியல் நினைவுகளும் சரித்திரங்களும் இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் ஊழியை கொண்டு செதுக்கிதான் ஒரு அழகான சிலையாக மாற்ற முடியும். அப்படி ஊழியை கொண்டு அந்த கடினமான பாறையை செதுக்கும்போது அதில் இருக்கிற அந்த புவியியல் சரித்திரங்களும் நினைவுகளும் மறைந்துதான் போகும். மறைந்தால்தான் அந்த பாறையை விட்டு அந்த மேற்புறங்களை, கரடு முரடான அந்த வடிவங்களை சிதைக்கினால்தான் அழகான ஒரு சிலையை பெற முடியும். அதே போல தான் நம்முடைய இருதயத்தில் கூட அநேக தேவையில்லாத நினைவுகள், நம்மை சோர்ந்து போக செய்கின்ற அநேக வார்த்தைகள், அவமானங்கள், இவற்றையெல்லாம் ஊழி கொண்டு செதுக்கும்போது தான் நம்மையும் உருவாக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையையும் ஒரு அழகான சிலையைப் போல அழகாய் மாற்ற முடியும். பாறையில் இருக்கிற புவியியல் சரித்திரங்களும் அந்த நினைவுகளும் வேண்டுமென்றால் அந்த பாறையை செதுக்கவே முடியாது. செதுக்கும்போது சில பாகங்கள் அழிந்துதான் போகும், உடைந்துதான் போகும். அப்படி உடைந்தால்தான் அதுவும் ஒரு அழகான சிலையாக மாற முடியும். அப்படி உடையும் போது அந்த நினைவுகளும் புவியியல் சரித்திரங்களும் அழிந்துதான் போகும். அப்படி அழிந்தால் மட்டும்தான் அந்த பாறை அழகாக ஒரு சிலையாக உருவாக முடியும். அதே போல் நம் இருதயத்தில் இருக்கிற கசப்பான நினைவுகள், நம்மை பலவீனப்படுத்துகின்ற காரியங்கள், சூழ்நிலைகள், உறவுகளை நாம் ஊழி கொண்டு செதுக்கும் போதுதான், நம் இருதயத்தை விட்டு அகற்றும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையும் அழகான சிலையை போன்று அழகாக மாறும். கரடுமுரடான கடினமான பாறையை செதுக்குவதற்கு ஊழி தேவை. அது ஒரு அழகான சிலையாய் மாறுவதற்கு அந்த ஊழி அவசியம் தேவைப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை செதுக்குவதற்கு அப்படிப்பட்ட ஊழி தேவையில்லை. ஆனால் நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகளும் துரோகங்களும் அவமானங்களும் சூழ்நிலைகளும் தான் நமக்கு ஊழியாக செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறது. நம்முடைய எதிர்காலத்தை அழகாக மாற்றுவதற்கு அந்த ஊழி நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. நாம் படுகின்ற அவமானங்களையும், நாம் பெற்றுக்கொள்ளுகிற அவமான வார்த்தைகளையும், மாறுபாடான சூழ்நிலையும் கண்டு நாம் சோர்ந்து போகாமல் அதையே நம்முடைய வாழ்க்கையை செதுக்குகிற ஒளியாக மாற்றி நம்முடைய எதிர்காலத்தை ஒரு அழகான வாழ்க்கையாக செதுக்க முடியும். அதுவும் நம்முடைய கரத்தில் தான் உண்டு. எப்படி இவையெல்லாம் எதிர்கொள்ளுகிறோம், எப்படி இவையெல்லாம் கடந்து போகிறோம் என்ற விதத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையும் அழகாக மாறும். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுகிற சிற்பியும் நானே, சிலையும் நானே. உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுவது மற்றவருடைய கையில் இல்லை, உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. சிற்பியும் நீங்களே, சிலையும் நீங்களே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வலிகளையும் அவமானங்களையும் தோல்விகளையும் கொண்டு நம்மை நாமே செதுக்கி கொண்டே இருப்போமானால் வெற்றி பெறுவோம். அப்படி வெற்றி பெற்றால் அதுதான் அழகான சிலையாக, அழகான வாழ்க்கையாக மாறும். வெற்றி பெறாவிட்டால் நாம் தான் அந்த சிற்பியும் கூட. அதனால் இதில் பாதிப்பு ஒன்றும் இல்லை. இதனால் அநேகமாய் நாம் உருவாக்கப்படுவோம். ஒரு கல்லை பார்க்கும்போது அந்த கல்லின் கடினத்தையும்
கரடு முரடான அந்த மேற்பரப்பையும் தான் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அந்த கல்லுக்குள் இருந்து தான் அழகான ஒரு சிலையை வடிக்க முடியும் என்று அந்த நேரத்தில் நமக்கு புரியாது. ஆனால் உளியை கொண்டு செதுக்கி அதன் மேற்புறத்தை எல்லாம் உடைத்து நாம் அழகான சிலையாக வடிக்கும்போது தான் அதோடைய அழகே நமக்கு புரியும். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருதயத்தில் இருக்கிற வலிகளும் அவமானங்களும் தோல்விகளும் மேற்புறமாக பார்க்கும்போது வேதனையாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று நாம் சோர்ந்து போகலாம். அடுத்து எடுக்க வேண்டிய பாதைகளை கூட நாம் அப்படியே விட்டு சோர்ந்து போய் அமர்ந்து விடலாம். தெளிந்த நீரை போல இருந்த இடத்திலே தேங்கி நிற்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் இராதபடிக்கு அதற்குள்ளாக இருக்கிற அழகான வாழ்க்கையை நாம் பார்க்கும்போதுதான் அந்த வலிகளையும் வேதனைகளையும் ஒளியாய் மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செதுக்க முடியும். நம்முடைய எதிர்காலத்தை அழகான வாழ்க்கையாக செதுக்க முடியும். இப்போ சொல்லுங்க, இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில் தடைகளோ தோல்விகளோ இல்லை அவமானப்படுத்துகிற வார்த்தைகளோ நம்மை குப்பை என்று தூக்கி எறிகிற சூழ்நிலைகளோ வந்தாலும் பரவாயில்லை. இவைகளெல்லாம் நன்மைக்காகத்தான். இந்த வழிகள்தான் ஒளிகளாக மாறி என்னுடைய எதிர்காலத்தை அழகான ஒரு வாழ்க்கையாக மாற்றும் என்று உணர்ந்து நாம் அந்த பாதையை கடந்து உடனே எழும்ப பழகி கொள்ள வேண்டும். நாமெல்லாம் மனுஷங்க தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது சோர்ந்துதான் போவோம். ஆனால் அந்த இடத்திலே தேங்கி நிற்காதபடிக்கு உடனே நாம் எழும்பி அடுத்த பாதையை நாம் தெரிந்து கொண்டு அதன் வழியாய் பயணிக்கும் போது, தொடர்ந்து முயற்சிக்கும் போது, சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஓடும்போது வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும். உங்களுடைய வாழ்க்கையை அழகாக செதுக்குகிற சிற்பியும் நீங்கள்தான். அந்த அழகான வாழ்க்கையும் அழகான சிலையும் நீங்கள்தான். இதை குறித்து நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாமா? நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற வேதனைகளோ பலவீனங்களோ சூழ்நிலை மாற்றங்களோ நமக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களோ இல்லை அவமானங்களோ குப்பை என்று தூக்கி எறிகிற சூழ்நிலைகளோ எதுவாக இருந்தாலும் அவற்றில் இருந்தெல்லாம் நம்மை செதுக்கி நம்மளை உருவாக்கி நமக்கு வெற்றியான வாழ்க்கையை கொடுப்பது நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து தாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றிலிருந்து நம்மை உருவாக்குகிறவரும் அவர்தான். சூழ்நிலை சந்திக்கவும் அதை மேற்கொள்ளவும் பலனை கொடுக்கிறவரும் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 119 அதிகாரம் 71 வாசிக்கும் போது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். தாவீது இப்படியா சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வசனம். இதை வாசிக்கும் போதே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் படுகின்ற அநேக உபத்திரவ நிமித்தம்தான் கர்த்தரின் பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி என்னங்க ஏசப்பாவின் பிரமாணங்கள்? அவருடைய பிரமாணங்கள் என்பதே நம்முடைய வெற்றியான வாழ்க்கை தான். வெற்றியான வாழ்க்கை என்பது வெற்றி மட்டுமல்ல. அந்த வெற்றி எப்படி நமக்கு கிடைக்கும்? வெற்றி என்பது வெறும் பணத்தையும் செழிப்பையும் மட்டும் குறிப்பதல்ல. எல்லாருக்கும் முன்பாக தலை நிமிர்ந்து குற்றமில்லாமல் சாட்சியாய் ஜீவிப்பதும் வெற்றியான வாழ்க்கை தான். பாவம் இல்லாமல் பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதும் வெற்றியான வாழ்க்கை தான். நம்முடைய குணாதிசயங்களில் மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்வதும் வெற்றியான வாழ்க்கை தான். நாம் வாழுகிற வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதும் வெற்றியான வாழ்க்கை தான். பலவீனங்களோ வியாதிகளோ இல்லாமல் வாழ்வதும் வெற்றியான வாழ்க்கை தான். பலவீனங்களோ வியாதிகளோ இல்லாமல் வாழ்வதும் வெற்றியான வாழ்க்கை தான். அப்படி என்றால் பலவீனங்களும் வியாதிகளும் நமக்கு வராதா? நிச்சயமாக வருந்தாங்க. இந்த சரீரம் இருக்கும் மட்டும் நமக்கு பலவீனங்களும் வரத்தான் செய்யும். ஆனாலும் அந்த பலவீனங்களையும் கர்த்தரின் பலத்தினால் மேற்கொண்டு சுகமாய் வாழ்வதுதான் வெற்றியான வாழ்க்கை. இதற்காக தான் கர்த்தர் நம்மை செதுக்கி உருவாக்குகிறார். இதற்கு ஆதாரமாக ஏசாயா 48 அதிகாரம் 10 வாசிக்கும் போது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இதை வாசிக்கும் போதே நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். உபத்திரவத்தின் மத்தியிலே நம்மை உருவாக்கி எந்த சூழ்நிலையிலும் வெற்றியை அடையத்தக்கதான கூட பலனை கொடுக்கிறவரும் அவர்தான். நம்மை உருவாக்கி உயர்த்தி வைக்கிறவரும் அவர்தாங்க. இதற்கு உதாரணமாக வேதத்தில் அநேக சம்பவங்கள் உண்டு. ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தாவீதை குறித்து தான். இதற்கான சம்பவங்கள் பழைய ஏற்பாடு 1 சாமுவேல் 16 அதிகாரத்திலிருந்து தொடங்கும். இதை நம்ம வாசிக்கும் போது இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஈசாய்க்கு 8வது மகனாக பிறந்தவர் தான் தாவீது. ஆனால் அவர் மாத்திரம் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார். அந்த வனாந்தரத்திலும் தாவீது கர்த்தரை எப்பொழுதும்
ஆராதித்து கொண்டுதான் இருப்பார். அவருடன் பிறந்த மற்ற சகோதரர்கள் சவுலின் போர்க்களத்திலே போர் வீரர்களாக இருப்பார்கள். கர்த்தர் சாமுவேலின் மூலமாக தாவீதை அபிஷேகம் பண்ண ஈசாயின் வீட்டுக்கு அனுப்பும்போது கூட ஈசாய் மற்ற 7 பிள்ளைகளும் அவரிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனால் கர்த்தரோ அவர்களை புறக்கணித்து வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை அழைத்து அபிஷேகம் செய்ய சொல்லுவார். இப்படிதாங்க தாவீது உயர்த்தப்படுவார். இப்படி தாவீதின் வாழ்க்கையை முழுமையாக படிக்கும்போது அவர் சொந்த தகப்பனாலும் உடன் பிறந்த சகோதரராலும் ஒதுக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் அவர் சோர்ந்து போகாமல் அந்த சூழலின் மத்தியில் கர்த்தர் தாவீதை உருவாக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் செய்வார். அது மட்டும் இல்லைங்க, தாவீதின் மனைவி மீகால் மூலமாக கூட அவர் அவமான வார்த்தைகளை பெற்று கொள்ளுவார். அதே போல் அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்திற்கு செல்லும் வழியில் சவுலின் வம்சத்தனாகிய சீமேயு தாவீதை தூஷித்து மண்ணை வாரி இறைக்கும் போது கூட அவர் அந்த இடத்திலும் பக்குவமாய் நடந்து கொள்வார். பத்சேபாள் விஷயத்தில் பாவத்தில் விழும்போதும் கர்த்தர் அதை உணர்த்தும் போது அதை உணர்ந்து தன்னை முழுமையாய் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்பார். இப்படியெல்லாம் உபத்திரவங்கள் மத்தியிலும் பாவத்தின் மத்தியிலும் தாவீதை கர்த்தர் உருவாக்கி எந்த சூழ்நிலையிலும் உடைந்து போகாதபடிக்கு இஸ்ரவேலை ஆளும்படிக்கான ராஜாவாக கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். அதனால்தான் கர்த்தர் தாவீதை பார்த்து தாவீது என் இருதயத்துக்கு பிரியமானவன் என்று சாட்சி சொன்னார். இதுதாங்க தாவீதின் வாழ்க்கை. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேதனைகள், பிரச்சனைகள், சோதனைகள், அவமானங்கள், நம்மை தூக்கி எறிந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுகிற சிற்பியாக நம்மை உருவாக்குகிற நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் அந்த சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றி நம்மை செதுக்கி நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக மாற்றுவார். இதெல்லாம் தியானிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாவ் a grateful and faithful week. Thank you. It's not the end, just the beginning. Revival Lights. Be positive, be cheer.